ஜெபிப்போம். நேற்று மாதத்திலே விசேஷமாக இயேசப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கொண்ட இயேசப்பா என்னிடத்தில் நீ பேசுகிற இந்த ஒருவர் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறமே ஆமென். நம்ம இந்த 2 வசனத்தை நம்ம படித்தோம். பவுலுக்கு இது எத்தனாவது தரிசனம்? 3வது தரிசனம். கொரிந்து பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமானார். தரிசனமாகும் போது இந்த 2 வசனத்தையும் வச்சு ஆண்டவர் பவுல்கிட்ட ராத்திரியில ஆண்டவர் நைட் 1 மணி 2 மணி போல ஆண்டவர் பவுல்கிட்ட பேசுறாங்க. ஆனா பவுல் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஊழியம் பண்ணும்போது சில டைம்ல சோர்வுகள் வரும், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுறாங்க. இதுல ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் பேசலாம்னு இருக்கேன். நம்ம வாசிக்கின்ற இந்த வசனங்கள் படி முதலாவது குறிப்பு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. Do not fear. இங்கிலீஷ்ல என்ன சொன்னா do not fear. நீ பயப்படாமல் பேசு. உனக்கு பவுலுக்கு அவனோட வார்த்தை அந்த கொரிந்து பட்டணத்துல இன்னும் ஒரு 1.5 வருடங்கள் ஊழியம் பவுல் ஊழியம் பண்ணாங்க. பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துல ஒரு 1.5 வருடங்கள் ஊழியம் பண்ணாங்க. பவுல் அந்த டைம்ல நிறைய என்ன சொல்லணும், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நிறைய தோல்விகள் கூட வந்திருக்கலாம் பவுலுக்கு. ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஆண்டவர் பவுல் கிட்ட பேசினாங்க. 1.5 வருடங்கள் கிட்ட அன்னைகளை தேவ ராஜ்யத்துக்கு பவுல் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பயப்படாமல் பேசு அப்படின்னா do not afraid. யாராச்சும் ஒரு வாசிங்க எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எந்த மனிதரும் நம்மளுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஊழியத்தை செய்யும் போது, நம்ம தைரியத்தோடு செய்யும் போது எந்த மனுஷனாலையும் நம்மள ஒன்று கூட செய்ய முடியாது. இப்போ ஒரு கொரிந்து பட்டணத்துல ஊழியம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கலாம், நிறைய மந்திரவாதிகளை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா பவுல் என்னன்னா அது சலிக்கவே இல்லை. அவர் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணி தைரியத்தோட ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஆண்டவர் பவுலை யூஸ் பண்ணாங்க, உபயோகிச்சாங்க. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 14:7. யோவான் 14:7 14:17 மன்னிக்கவும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:17. அப்பொழுது அவருடைய சீசர்களில் சிலர், நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாது இருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிற கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் என்று. யோவான் 14:17 வாசிக்கிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியான காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால்
நீங்கள் அவரை அறிவீர்கள். பவுல் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிந்து கொண்டே இருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து வசனத்து மூலமா பவுலை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். நம்ம என்னன்னா எனக்கு சந்தால 6 மாசம் அந்த ஃபீல்டு எக்ஸ்போஷர்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. என்னன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் லைவ்ல போயிட்டு இருக்கோம். கொட்டாலேருந்து சுந்தர் பகாடி வரணும். அந்த கொட்டாலேருந்து சுந்தர் பகாடி வந்து ஹில் ஸ்டேஷன் கிடையாது. அந்த சுந்தர் பகாடியிலேருந்து சாந்தனம் வரணும்னா ஹில் ஸ்டேஷன். அப்போ ஆண்டவர் வந்து கண்மணி போல பாதுகாத்தாங்க. அப்பனா இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் வந்து என்னோட உள்ளத்துல பேசினாங்க, நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் இருக்கும்போது நான் ஹெல்மெட் மட்டும் போடலன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிடும். எனக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே கிடையாது. அந்த ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு வந்து ஆண்டவர் வந்து கண்மணி போல பாதுகாத்தாரு. பவுலையும் அதே மாதிரி இந்த கொரிந்து பட்டணத்துல கண்மணி போல பாதுகாத்தாங்க. நீங்க அடுத்தது 2வது குறிப்பு என்னன்னா, I am with you. நான் உன்னோட இருக்கிறேன். நான் ஒரு மிஷனரி சொல்லலாம். எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மிஷனரி. உங்களோட நேம் வந்து பிரபாகர் சாஸ்திரி. சந்தான மத்தியில் ஊழியம் பண்ணாங்க. ஊழியம் பண்ணும்போது ஊழியம் பண்ணிட்டு நல்ல ஊழியம் பண்ணிட்டு ஒரு 50 ஏஜ் இருக்காரு. தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை கொள்வதில்லை. இந்த வசனத்தை வச்சு ஏன்னா அண்ணனுக்கு கேன்சர். அதனால சரியா கூட டாக்டர் சொல்றாங்க மெசேஜே கொடுக்க முடியாது. இப்போ கூட கொடுத்துருக்காங்க அவ்வளோ போல. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கூட இருந்ததுனாலன்னா ஆண்டவர் வந்து அவங்க வல்லமையாக பயன்படுத்துறாரு. பவுலுக்குள்ள ஆண்டவர் இருந்ததுனாலன்னா கொரிந்தி பட்டணத்துல வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறாங்க. வாசிங்க ஜோஷுவா 1:9. ஜோஷுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வரக்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நம்ம மோசேக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்களை யார் வழிநடத்தினா? யோசுவா வழி நடத்தினாங்க. ஆனா யோசுவா ஒரே இடத்துல மட்டும்தான் தோற்றுப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து ஜெயத்தை தான் கொடுத்தாங்க. ஏன் வந்து ஆனா கானான் போனா எவ்வளவு தூரம்? ஈஜிப்ட்ல இருந்து கானான் போனோம்னா ஒரு 3 நாள் ஆகும். நடந்து போனதே 3 நாள், ஒரு 10 நாள் கூட போயிடலாம், 10-15 நாள் கூட போயிடலாம். ஆனா அவங்க எவ்வளவு வருஷம் சுத்துறாங்க கானானே? 40, மோசேயோட 40, இதுக்கு ஒரு 180 வருஷம் சுத்துறாங்க கானானே. சுத்தி வராங்க. ஆனா அந்த டைம்ல ஆண்டவர் மோசேக்கு கானான் மட்டும் பார்க்க முடிஞ்சது. ஆனா யோசுவா கானான் ஃபுல்லாவே சுதந்திரிச்சாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நம்ம சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்ய முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வில்சன் சொல்லி ஒரு இடம் இருந்தாங்க எம்பியில. அவங்க வந்து 8 ஜெயிலுக்கு போயிட்டு அவங்கள கடத்தணும். அவங்க அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டாங்க. கேஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் கேட்டனால அந்த கேஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க நிறைய வாட்டி டிஸ்கரேஜ் ஆயிருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள அவங்க கருத்து இருந்து ஜெபிச்சதுனால ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட நம்ம எப்படி இருக்கணும்னா ஐக்கியப்பட்டு இருக்கணும். நம்ம ஜெபித்து வசனத்துப்படி நடந்து அந்த கற்பனைகள்லாம் கை கொள்ளும் போதுதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பவுலை கொண்டு கொரிந்து பட்டணத்துல 1.5 வருடங்கள் பெரிய காரியங்களை செய்தார். யோசுவாவை வைத்து பெரிய காரியங்களை செய்தார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும்
ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் என்பது நிச்சயம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லி போலான்னு இருக்கேன். என்னன்னா, நான் ஊருக்கு போகும்போது எப்படி வந்தேன், ஒன்றும் இல்லாதவங்க போனேன். ஆனால் ஊழியத்திலிருந்து வரும்போது ஆண்டவர் எங்களோட குடும்பத்தை அபிவிருத்தமாக ஆசீர்வதித்தார். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கிரகிக்க முடியாது அது மாதிரி ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்து நடந்துட்டார். ஆனால் நாங்கள் நினைப்போம் எங்ககிட்ட சில லோன்லாம் இருக்குன்னா, ஆனால் கொஞ்சமாக நாங்கள் அழைச்சிட்டு வரோம். அதை பற்றி நான் யோசிப்பேன். சம்டைம்ஸ் சில சமயத்தில் நான் யோசிப்பேன் என்னோட மண்டையில். அப்போ ஆண்டவர் சில வசனங்களை வைத்து ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் பேசுவோம். நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட என் கூட கடவுள் இருக்கும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளோட காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஒன்றும் இல்லாத இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, அவங்க எகிப்தில மட்டுமே இருந்தாங்க. ஆனா கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அவங்க எப்படி அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்தார். நம்ம ஆண்டவருக்காக நம்ம முன்னெடுத்து போகும்போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார், உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார் என்பது நிச்சயமில்லை. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம போகும்போது, ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து நம்ம ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் போகணும்னு ஆசைப்படுகிறேன். என்னோட மேரேஜ் டைம்ல எங்ககிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு அமௌண்ட் தான் எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தாங்க. ஆனால் அந்த கல்யாணம் முடியும் போது எங்களுக்கு யார்கிட்டையும் நாங்கள் அமௌண்ட் கொடுக்கணும், அந்த பாக்கி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி நாங்கள் ஒரு அமௌண்ட் கூட நாங்கள் பெண்டிங் வைக்கவே இல்லை. எல்லா அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்து முடிக்க ஆண்டவர் திருப்பி செய்தார். ஆண்டவருக்காக நம்ம எல்லாரையும் செய்யும் போது பவுலை போல ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்களோட ஃபேமிலியில என்னன்னா, ஆண்டவருக்காக நாங்கள் 2 பேர் ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் ஏன்னா எங்களோட ஃபேமிலியில சில ஃபேமிலினா இப்போ என்ன பண்ணாமல் குறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. ஆண்டவருக்காக நம்ம போகும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட மனைவியுடைய வாழ்க்கையும் பார்த்துக் கொள்ளும்படி உங்களோட வாழ்க்கையிலையும் பவுலோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் டேக்கர் பண்ணும்படி, அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நல்ல உற்சாகமா அவங்க வட இந்தியாவில் ஹிந்தி, குஜராத்தி பல மொழிகள் கற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இப்போ வருது இல்லை. புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவர் மெதுவாக தான் பேசுறாரு. ஆனா அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மிஷினரி அண்ணன் பேர் ஆல்பர்ட், அவங்க துணைவியார் ஏஞ்சல் சிஸ்டர், அவங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? பாஷை அறியாத இடத்துல, மொழி, இனம், கலாச்சாரம் அறியாத இடத்துல போய் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா,
சிஸ்டர் சொன்னது கேட்டீங்களா? இப்படிப்பட்ட இடங்கள்ல 10 வயசுல கல்யாணம் பண்றான், 10 வயசுல கூட்டிட்டு ஓடிடுவாங்க. அந்த பீலியன மக்களுடைய தொழில் என்னது? திருடுறது. அப்போ இவங்க போய் அவங்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி அவங்களை படிக்க வச்சு எல்லா வேதத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவங்களுடைய கலாச்சாரம் மாறி வருகிறது, அவருடைய சுபாவங்கள் மாறி வருகிறது. உயிரை கொடுத்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் யோசுவா மோசேயோட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மிஷனரியான சிஸ்டர் அவங்களோட கூட கர்த்தர் கூட இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி என்னால் அன்றி என்னை அறியாமல் ஒரு தலைமுடியும் கீழே விழாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஊழியர்களை இன்னும் பெருக செய்த அநேக ஆயுதங்களை, அநேக லட்சங்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தும்படியான கிருபையை தேவன் அதிகமாய் கொடுப்பாராக. ஆவணியிலிருந்து அப்புறம் பேசுகிறேன். ஒரு டீம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இந்த சிறப்பான இந்த நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டுடைய இறுதியை நாம் கிட்டத்தட்ட எட்டியிருக்கிறோம். இன்னும் ஒரு மாதம் 2025 அப்படின்ற வருஷமே நம்மளுக்கு வந்து பழைய வருஷமாக மாறப்போகுது. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு பாராட்டின நன்மைகள், கிருபைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளுடைய தேசம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. மைக்கெல்லாம் பேசணும், கேட்குமா? ஓகேவா? நம்முடைய நாடு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப மோசமான நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்குது. 11 மாநிலங்களில் மதமானதாக இருக்கும். ராஜஸ்தான்ல சிறுவர்கள், பெண்கள், பழங்குடியினர் பட்டியலிழந்தவர் இந்த 4 தரப்பு மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தால், அவர்களுக்கு திரும்ப கொடுக்க அளித்தால் அவர்களுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை. எவ்வளோ வருஷம்? 20 வருஷம். அப்படி வந்து மணிகள் 14 வருஷம் சிறை தண்டனை, 20 லட்சம் ரூபாய் அபராதம். அப்படி ஒரு மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்துல மனதிறங்க வேண்டும். தரம்வீர் சிங் அப்படின்ற ஒரு ஊழியர், நம்முடைய மிஷனரி இயக்கத்தை சார்ந்தவர், 126 நாள் 126 days 126 நாள் அவருக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் வந்து எந்த கொடிய குற்றத்தையும் செய்யல, பணம் பறிக்கிறதோ இல்லை வேற எந்த குற்ற செயலையும் ஈடுபடல. இயேசு கிறிஸ்துவை இந்திய நாட்டில் அறிவித்த ஒரே காரணத்திற்காக 126 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு வெயிலே கிடைக்கல. அதுவும் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்துதான் அவருக்கு வந்து ஆண்டவர் வெயில் கிடைக்க செய்தார். இப்படி நிறைய சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் நேரம் கடந்ததுனால நாங்கள் உங்களை சோதிக்க விரும்பவில்லை. எல்லாரும் பசியா இருப்பீங்க, காலையில் யாரும் உணவு இருக்க மாட்டீங்க. மதியம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து வேற வழியில எங்கள் மாசியத்துக்கு பண்ணி விட்டுறீங்க. அதனால உங்களை சோதிக்க விரும்பல. தம்பி ஆல்பர்ட்டுக்காக கவனிங்க. தம்பியான தங்கச்சி ஏஞ்சல் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இளம் மிஷனரி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வட இந்திய மாநிலங்களுக்கு மிஷனரியாக போகிற நிலைமை இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆயிரக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் வட இந்திய மாநிலங்களுக்கு படையெடுத்து ஆண்டவரை அறிந்து செய்வதற்கு காரணமாக இந்த தமிழகத்திலிருந்து இன்றைக்கு ஊழியர்கள் யாரும் வரல என்பது மிகுந்த ஒரு வேதனையான செய்தி. முன்னேற்று ஒரு அக்காவோட பேசிட்டு இருந்தேன். இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் இப்போ வந்து அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. ஏன் கல்யாண மண்டபம் கட்டுறாங்க அப்படின்னா, பைபிள் காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வரதில்லை. யாரும் ஊழியர்களாக சோதரர்களாக படிப்பதற்கு யாரும் வரதில்லை. அதனால இருக்கக்கூடிய பைபிள் காலேஜ் வாடகை விடப்படும் அப்படின்ற செய்தி வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமையாக இருக்குது. அதனால நம்மளுடைய வேர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போய்கொண்டே இருந்தால் மரம் நான் இடம் செய்யணும், மரணமாகவும் வேறெல்லாம் இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சிடும். அது மாதிரி ஒரு நிலைமை தமிழகத்தில்
தமிழக கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஸ்தம்பிச்சு போகிற ஒரு நிலைமை வந்து விடக்கூடாது அப்படின்றதுல நம்ம எல்லாரும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய அரசியல் சுதந்திரம், நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு சண்டை அணி நம்மளால வெளியில வரக்கூடிய நிலைமை வந்து எவ்வளவு சீக்கிரம் மாறும் தெரியாது. நாளைக்கு 2026 அவர்களுடைய கைகளில் இந்த அதிகாரம் சிக்கிக்கொள்ளுமே. ஆனால் அவங்க இப்பவே பல இடங்களில் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டில் மதமான தரிசனம் வேணும் அப்படின்னு பேசுறாங்க. அவர்களுடைய கைகளிலே நாம் கொண்டு போய் விடப்படுவோமே. ஆனால் இந்த நாட்டில் மறுபடியும் தடை விதிக்கப்படும். தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்படுமே. ஆனால் அது மட்டும் வந்து இந்திய தேசத்தினுடைய அருள் பணியை பாதிக்கும். எல்லா ஆண்டுடைய பணிகள் எல்லாரும் தமிழ்நாட்டை மையமாக கொண்டு தான் செயல்படுகிறது. அது திருச்சபைகளுடைய தலைமையகமானாலும் கிருஷ்ணகிரிகளுடைய தலைமையகமானாலும் எல்லாமே தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து தடை விதிக்கப்படுமே. ஆனால் பல பிரச்சனைகள் நாடு முழுக்க அது எதிரொலிக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராமல் இருக்கணும். இருக்கிறவங்கன்னா மத்திய பிரதேசம் போயிட்டு வந்தாங்க. மத்திய பிரதேசத்தில் ஃபுல்லாக மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய இடம். அது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு படைத்தளத்துல இருந்து இன்னொரு படைத்தளத்துக்கு அவங்க போகும்போது அந்த கிராமம் வந்து ஒரு தொங்கு வச்சு மூடிட்டாங்க. அந்த ஒரு கட்டையை வச்சு மூடி வச்சாங்க. ஏன் மூடி வச்சாங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து மாவோயிஸ்டுடைய ஆதிக்கம் ரொம்ப வலுவான ஆதிக்கம். அப்புறம் கிருஷ்ணகிரி போயிட்டு அந்த ஊரில் அந்த குறிப்பிட்ட நபரை போய் பார்த்து இந்த மாதிரி சர்ச்சைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கடையை எடுத்து அவங்களை வழி விட்டுருக்காங்க. இப்படி தான் வடக்கிய மாநிலங்கள் இருக்கு. ஒருவேளை கிருஷ்ணகிரி அவர்கள் தெரியாத நபராக இருந்தால் இவங்க அந்த ஒரு சாதாரண ஒரு கட்டணம் ஒரு கொம்பு வச்சிருக்காங்க, அதை எடுத்து எல்லாம் போட்டு உள்ள போயிருங்க. எடுத்து உள்ள போனால் மொத்தமே கலைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் நம்முடைய ஊழியர்கள் அங்கு பணி செய்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் கருத்தோடு சிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுள்ளோம். அதனால நம்ம இன்னைக்கு திருச்சபையா செய்ய வேண்டிய ஒரு பெரிய சிறந்த ஊழியம் அப்படின்னா விண்ணப்ப ஊழியம். நம்ம சபையாக செய்கிற ஒரு பெரிய ஊழியம் விண்ணப்ப ஊழியம். நம்முடைய ஜபத்தினாலே நம்முடைய ஊழியர்கள் காக்கப்படுவார்கள். நம்முடைய ஜபத்தினாலே நம்முடைய தேசம் காக்கப்படும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவார். ஏன்னா அவருடைய திட்டப்படிதான் இவங்க போற திட்டங்களோ இவங்க போற சட்டங்களோ எதுவுமே கர்த்தர் பணியை முடக்க முடியாது. ஏன்னா இந்த சுவிசேஷம் சர்வவல்ல ஆண்டவருடைய சுவிசேஷம், எந்த மனித சக்தியாலும் அடக்க முடியாது. அதனால நம்ம வந்து கருத்தா ஜெபிப்போம். கடைசி காலம் எவ்வளவு நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளோ இப்படிப்பட்ட சுதந்திரமோ அனுமதியோ நம்ம இருக்கணும்னு தெரியாது. கருத்தா ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் கிரை செய்வார். நாங்கள் ரொம்ப தாமதமாக வந்தோம். இன்னைக்கு 4வது ஆலயம் நாங்கள் வர்றது. 3 ஆலயங்கள் வெளியில் பார்த்துட்டு வந்தோம். எல்லா ஆலயங்களையும் ஒரு சிறந்த வரவேற்பு இருக்கிறது. மக்கள் எல்லாரும் மதமாற்றத்திற்காக ஜெபிப்போம் அப்படின்னு எல்லாரும் உறுதி சொல்லியிருக்காங்க. 11 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மதமாற்றத்தை வச்சுட்டோம். சீக்கிரமாக முடிவு வரணும். நீதிமன்றத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலே நாம் நீதி நமக்கு கிடைக்குமே. ஆனால் இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 9 மாநிலங்களிலே மதமாற்றத்தை வச்சுட்டோம். அறவே நீக்கப்படும். அதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் அன்போடு கேட்டு வருவோம். எல்லாம் எவ்வளோ நேரத்தில் சொல்லியிருக்கோம். எல்லாரும் ஜெபிப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஜெபிக்கணும்னு அன்போடு கேட்டுருவோம். ஏற்கனவே நீங்கள் ஜெபிக்கொண்டிருப்பீர்கள். ஏன்னா ஐயாவும் அருமையான அக்காவும் எல்லா இந்த நண்பர்கள் ஊழியர்களோடு தொடர்ந்து இயங்குகிறவர்கள். அதனால எல்லா தகவலும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்கள் காட்டுகிற அன்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஜபங்கள் எல்லாத்துக்காக நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா மகத்தான நன்மைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மிஷனரிகள் சார்பில் தெரிவிக்கிறோம். 2026 வருஷத்துலையும் அப்படியே நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். அல்லேலூயா. சாமரிங்களா தயாரிங்களா தயாரிக்கணும்னாலே யாரில்ல உற்சாகமாக இருக்கீங்க. அல்லேலூயா. புதுவிதமான ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்வதற்கு வீட ஒரு தாரகை மந்திரம் என்று சொல்வார்கள். போ அல்லது அனுப்பு. நம்ம மிஷினரியா போகணும், ஊழியக்காரரை போகணும். இல்லைன்னா நமக்கு உள்ளதை கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் இயேசுக்கு செய்கிற ஊழியம், இயேசுக்கு செய்கிற தொண்டு. இதுல எதை செய்ய போறீங்க? பிள்ளைகளை ஒரு ஆளுகளை அனுப்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 இடங்களிலிருந்து ஏறக்குறைய 1000 பேர் இந்த எஃப்எம்வில மிஷனரிகளால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கன்னியாகுமரி மாவட்டம், பூர்வீகம் திருநெல்வேலி, அந்த திருநெல்வேலூர்
பட்டாபுரம் பக்கத்துல அங்கிருந்து போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடில்ஸ்ல இருந்து போகணும். கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் செல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை காட்டிலும் பெரிய ஒரு ஊழியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற நான் முதல்ல சொன்னேன்ல, ராணி எலிசபெத் அவங்களே சொல்றாங்க, ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை காட்டிலும் பெரிய உத்தியோகம் இங்க அரண்மனையில் கூட இல்லைன்னு சொன்னாங்க. அடிக்கடி சொல்றேன், ஒரு குற்றவாளியை போலீஸ்காரன் கையை கொடுத்து அவன் 2 அடி அடிச்சு உதப்பான். அடுத்து ரொம்ப அவனை விடுவிக்க வேண்டாம்னு நினைச்சா எங்க போவான்? கோர்ட்டில் கொண்டு போய் ஜட்ஜில் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. சாரி, போலீஸ்காரர் அப்படி ஃபங்க்ஷனல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். இப்போ வந்தவங்கலாம் சாதாரணவங்க இல்லை, எல்லாம் திருச்சியில் உள்ளவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு குற்றவாளியை போலீஸ்காரர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? போலீஸ் நீதிபதிக்கு முன்னால சரண்டர் பண்ணிட்டு கொண்டு போய் ஜெயில் அடைப்பாங்க. ஜெயில் அடைச்சா நீதிபதி என்ன செய்வாரு? அவருக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆனா நம்மகிட்ட ஒரு ஆள் கிடைச்சா நம்ம என்ன செய்யறோம்? அவனுக்கு ஆள் எடுத்து புத்தி உபதேசம் சொல்லி அவனை ஒரு நல்லவனாய் மாற்றுகிறோம். காலப்போக்கில் அவன் ஒரு நீதிமானாய் மாறுகிறான். அடுத்து அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஆளுநர் ஆதாயப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவனும் பரலோகத்துக்கு போறான். அவன் மூலமாய் ஆதாயப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு செல்கிறான். அல்லேலூயா. பாவியை பரிசுத்தவனாய் மாற்றுகிறதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஊழியர்கள் வேலை. அந்த வேலையை உலகத்தால் செய்ய முடியாது, உங்கள் மோடியாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதியாலும் செய்ய முடியாது. அவர் கூட சொல்றார், அமெரிக்க தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். உலக மனிதரை ஒருவரும் செய்யக்கூடாத ஒரு பெரிய வேலை, கனமான ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியர்களுக்காக தொடர்ந்து செய்யுங்கள். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவிசேஷம் வந்துருச்சு. இயேசுடைய சீசர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். AD 52 சுவிசேஷம் பல நாடுகளுக்கு செல்லும் முன்பாக, வெள்ளக்கார நாடுகளுக்கு போவதற்கு முன்னாலேயே சுவிசேஷம் எங்க வந்துருச்சு? இந்தியாவுக்கு வந்துருச்சு. அது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. கர்த்தர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். இப்போ நம்மை ரட்சித்த தேவன் இந்திய தேசத்தில் 145 கோடி ஜனங்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பெரிய வெளிச்சத்திற்கு உள்ளாக கடந்து வருகிறார். கர்த்தர் பெரிதான ஒரு மாற்றத்தை கட்டெடுப்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிற மணிமாறன் இருளின் அதிகாரத்திலிருந்து அறியாமையில் இருக்கிற கர்த்தர் விடுவிக்கணும், ரட்சிக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷபரதிமுன ஷௌரவதஹன கமா 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 கைப்ரவு ரபுரி ரீமன ஹதுரி ஷௌரவதஹகுரி கரதா ரீமன ஹதுரி ஹௌரா ஷௌரவரி. மகிமை படுங்க, மகிமை படுங்க, மகிமை படுங்க, மகிமை படுங்க. மகிமை தேவ ஆவியானவரே மகிமைப்படும்படியாக செய்கிறேன். தேவ மகிமை ஆவியானவரே மகிமைப்படும்படியாக செய்கிறேன். தகப்பனே மகிமை தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய சமம் இழப்பதை ஆண்டவரே தகப்பனே, ஒரு சமூகத்தில் ஆண்டவரை பாடுபடுகிறோம் தகப்பனே, ஒரு சமூகத்தில் கொண்டு வருகிறோம் தகப்பனே, ஒரு சமூகத்தில் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் சமம் இழப்பது நாங்கள் கேட்டுக் கொள்வதற்கும் மேலாக தகப்பனே எங்களுக்கு தந்தவர்கள் தேவனே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நினைவுகள் அறிவுரைக்கிறேன் தகப்பனே, ஆண்டவரே எங்கள் நினைவுகளை அறிவுரைக்கிறேன் தகப்பனே. உன் மனதின் பற்றி வேறுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவரே ஒவ்வொரு வாசிக்கிறது போல ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செம்மையாக நாங்கள் செய்ய ஆண்டவரே நாங்கள் எழுந்து புறப்படும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஆண்டவரே
வாதையோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய தமிழ் தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர் தகப்பனே நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவரே சிறப்பிங்கள் சகல 2:5 சொல்லப்பட்டுள்ள வேத வசனத்தின் தகப்பனே நீர் ஒவ்வொரு அக்னி வழியாயிருந்து அவர் நடுவே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீ ஒருவரை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உனக்கு எதிராக ஒன்றும் எந்த ஆயுள் வாக்காத பிரபம் உன்னை குற்றப்படுத்துகிறேன், நான் குற்றப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன வேத அதிகாரத்தில் தகப்பனே அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகின்ற எந்த ஆயுதமும் வாக்காத போகும்படியாக, எந்த ஆயுதமும் வாக்காத போகும்படியாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர் அவருடைய பாதத்தில் ஆண்டவர் நீராக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உன்னை தொழுகிறவர்கள் கண்மணி தொழுகிறார்கள் சொல்கிறார்கள். அப்பா ஊழியக்காரர்கள் தொழுகிறவர்கள் அப்பா தகப்பனே இந்த பொண்ணு ஆண்டவரை தகப்பனே ஊழியத்தை செய்வர்கள் ஆண்டவரை ஊழியக்காரர்களே ஆண்டவரை தகப்பனே எந்த ஒரு ஆண்டவரே மனுஷியும் மனுஷி தொழுவார்கள் ஆண்டவரே நீர் அவரை விசாரித்து தகப்பனே. நீங்கள் அவரை விசாரித்து தகப்பனே. நீங்கள் அவரை விசாரித்து தகப்பனே. ஆண்டவரை ஊழியக்காரர்கள் ஆண்டவரை தகப்பனே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை வசிக்கிறவரே அவருடைய வேறு பிரயாசி வேறு நீத்தலுக்கு சொன்னதை ஆண்டவரை அவர் ஒவ்வொரு மாணவர்கள் தகப்பனே எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் ஊழிய நிலையை விசாரிக்கப்படுகிறாக அவர்கள் செல்வதெல்லாம் தேவனாக காத்த நாமம் மகிழப்படுவதாக ஆண்டவரே அவரை பலப்படுத்தும் 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 பக்குவப்படுத்தும் ஒவ்வொரு சித்தத்திலேயே தகப்பனே அவருக்கு விரோதமாக ஆண்டவருக்காக நல்ல செய்ய ஒவ்வொரு தகப்பனே நல்ல செய்யக்கூடிய அந்த இருக்கிறவர்கள் வானமண்டல பொருளாதாரத்தில் இருளின் ஆவிகள் எல்லை பிசாசுகள் அஷ்டமீக ஆவிகள் விக்கிர ஆராதனைக்குரிய கைகள் மாய மாந்திரிக செய்வினை ஏவலக்காட்டிகள் அவர்கள் எல்லாற்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த அவற்றையெல்லாம் கல்வி கட்டி அமல்படுத்தி அவர்களே நீ ஒருவரே ஒரு வார்த்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே அதை உயர்த்தும் தகப்பனே. நீ உயர்த்தும் தகப்பனே. நீ அமிர்தமாக ஆண்டவரை தகப்பனே ஊழியக்காரரை ஆண்டவரை உயர்த்துமாறு அப்பா இந்த சபையில் ஆண்டவரை தகப்பனே ஆண்டவரை உங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை சபையோடு ஆண்டவரை தகப்பனே ஆசீர்வதிக்கும் பதிலாக இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தகப்பனே உங்கள் சிஷ்யாக இருக்கிறார் பழைய எல்லாம் போய் ஆண்டவரை அவர்கள் ஆண்டு பழைய காலத்தில் எல்லாம் நீங்கி ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தகப்பனே அவர் ஒவ்வொரு புரிந்தாகுடியாக என் இந்திய தேசம் புரிந்தாகுடியாக என் இந்திய தேசம் புரிந்தாகுடியாக என் இந்திய தேசம் புரிந்தாகுடியாக என் தேவனாகிய கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தே ஆசீர்வதியாக பிதா குமாரன் பரிசுத்தம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போது ஆவடியில் வந்திருக்கிற அருண்மார் ஒரு பாடலை பாடும்போது நாம் கைகளிலே கொடுத்திருக்கிற காணிக்கைக்கு அவர்களே காணிக்கையை உற்சாகமாய் சந்தோஷமாய் நாம் செலுத்துவோம்.